வெல்கம் டு பெரியன் அண்ட் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்கா, ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ், பெரியன் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமெரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Alright, let's throw this ball into space. Look at it float. This is incredible. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி நம்ம பாலை த்ரோ பண்ணும்போது அந்த பால் வந்து மோஷனில் இருக்கும். அப்படி மோஷனில் இருக்க பாலோட வெலாசிட்டியோ டிஸ்டன்ஸோ இல்லை எந்த டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோ இதெல்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஃபிசிக்ஸால் முடியும். மோஷனை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்படி கால்குலேட் பண்ண யூஸ் பண்ண மேத்தமெட்டிக்கல் டூல் தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இந்த வீடியோவில் நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி டிரைவ் பண்ணலாம், டிரைவ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v is equal to u plus at. Second equation of motion s is equal to ut plus half at square. Third equation of motion v square is equal to u square plus 2as. Fourth equation of motion s is equal to half into u plus v into t. ஸோ இந்த 4 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 5 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன? v. v எதை டினோட் பண்ணுது? ஃபைனல் வெலாசிட்டி. u எதை டினோட் பண்ணுது? இனிஷியல் வெலாசிட்டி. a எதை டினோட் பண்ணுது? ஆக்சிலரேஷன். t எதை டினோட் பண்ணுது? டைம். அண்ட் ஃபைனலாக s எதை டினோட் பண்ணுது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த 5 பேராமீட்டர் வந்து இந்த 4 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. இந்த 5 பேராமீட்டரில் நமக்கு 4 பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சால் 5ஆவதாக இருக்க பேராமீட்டரை நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி டிரைவ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னென்னா v is equal to u plus at. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி டிரைவ் பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சிலரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சிலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as rate of change of velocity with respect to time. இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா a is equal to dv divided by dt. dvங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, dtங்கிறது சேஞ்ச் இன் டைம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். a dt is equal to dv. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேஷன் a dt. டைம் இனிஷியலாக 0, ஃபைனல் டைம் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால் டீன்னு வச்சுக்கிறோம். அதே மட்டும் இன்டெகிரேஷன் ஆஃப் dv. இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v. ஜென்ரலாக இன்டெகிரேஷன் ஃபார்மில் என்னவாக இருக்கும்னா இன்டெகிரேஷன் ஆஃப் x பவர் n dx is equal to x power n plus 1 divided by n plus 1. ஸோ இந்த இடத்துல dx பக்கத்தில் x பவர் n இருக்குது. ஆனால் இங்கே dt பக்கத்தில் t பவர் சம் என்னோ t பவர் t ஸ்கொயரோ tயோ இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to t a into t பவர் 0 dtன்னு எழுதிக்கலாம். anything power 0 is equal to 1. so t power 0 is equal to 1. 1 into dt, so dt. ஸோ எக்ஸ்பிரஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே மட்டும் இந்த பக்கம் இன்டெகிரேஷன் u to v power 0 dv. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இன்டெகிரேஷன் ஆஃப் t பவர் 0 dt is equal to t. பவரில் என்ன இருக்குது? 0 plus 1.
divided by 0 plus 1 is equal to 0 plus 1 1 t power divided by 1 is equal to t. So integration of t power 0 dt ஓட வேல்யூ என்னவா இருக்கும் t இருக்கும். ஏங்கிறது கான்ஸ்டன்ட். இங்கே லிமிட் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் t. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா v இருக்கும் லோயர் லிமிட் u அப்பர் லிமிட் v. ஸோ இப்போ a upper limit minus lower limit is equal to upper limit minus lower limit. So a into t at a minus a power 0 a into 0 0 is equal to v minus u. So இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா v is equal to minus u இந்த பக்கம் வந்தால் plus u plus at. இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட டெரிவேஷன் பார்த்தோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். A ball is thrown vertically upward with an initial velocity 50 meter per second. Find its velocity after 2 seconds. இந்த கொஷின் என்ன சொல்லுதுன்னா, இனிஷியலாக ஒரு பால் அது வந்துட்டு வெர்டிக்கலாக த்ரோ பண்ணுறாங்க. எத்தனை மீட்டர் பர் செகண்டில் 15 மீட்டர் பர் செகண்ட். அதோட இனிஷியல் வெலாசிட்டி 15 மீட்டர் பர் செகண்டில் வெர்டிக்கலாக த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் ஆகுது. இந்த 2 செகண்டுக்கு அப்புறம் அந்த பாலோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, இதுதான் கொஷின். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட ஈக்குவேஷன் என்ன, v is equal to u plus at. இங்கே ஏங்கிறது என்ன, ஆக்சிலரேஷன். ஸோ இந்த இடத்துல வெர்டிக்கலாக நம்ம த்ரோ பண்ணுறதுனால கிராவிட்டின்னு சொல்லி கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அந்த கிராவிட்டி என்னவாக இருக்கும், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி g. அதோட வேல்யூ என்ன, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கிட்டோம்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், v is equal to initial velocity 15 மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் இந்த ஏங்கிறது g, ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்துட்டு -10 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். எதனால், கிராவிட்டி ஆக்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் பட் பால் த்ரோ டுவர்ட்ஸ் அப்வர்ட். ஸோ அதனால் இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல -10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் போடுறோம். இன்டூ டைம் என்ன, 2 செகண்ட் is equal to 15 meter per second minus 10 into 2 20 meter per second square into second. ஒரு செகண்ட் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 15 minus 20 minus 5 meter per second. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. இந்த மைனஸ் சைன் எதை மீன் பண்ணுதுன்னா, இனிஷியலாக நம்ம பாலை வந்து 15 மீட்டர் பர் செகண்டில் த்ரோ பண்ணுறோம் வெர்டிக்கலாக. 2 செகண்டுக்கு அப்புறம் அந்த பால் டவுன்வர்டாக 5 மீட்டர் பர் செகண்டில் மூவ்மெண்ட் ஆகும். அதுதான் அந்த மைனஸ் சைன் மீன் பண்ணுது. தேங்க்யூ. இதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அடுத்த கிளாஸில் டிரைவ் பண்ணுறேன். அதுக்கான எக்ஸாம்பிளும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.